வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதாவது கோயில் டிபார்ட்மெண்ட்லேருந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய விதமான பதவிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 7 விதமான பதவிகள். என்ன கல்வி, என்ன வயது, எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் தரேன். இதில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 92,000 பேருக்கு மேலே இருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு, குட்டி குட்டி வேலைவாய்ப்பு சொல்லப்போனால் நான் யூடியூப்பில் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், உடனே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் டு த நோட்டிஃபிகேஷன். தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து புதிய வேகன்சி வந்திருக்கு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு 18லேருந்து 45 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு திருக்கோயிலுக்கு எதிராகவும் வழக்கு தொடர்ந்தவர்கள் அப்ளை பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 7 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பல்வேறு பதவிக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பதவிக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட ஃபில் பண்ணணும். அதோடு சேர்த்து தேவையான ஆவணங்களோட நகல்கள், அதாவது ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் இணைக்கணும். ஒரிஜினல் இணைக்கக்கூடாது. ஜெராக்ஸில் கண்டிப்பாக உங்களோட சைனை நீங்கள் பண்ணியிருக்கணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன காப்பீஸ் அப்படின்னா, கல்வி தகுதிக்குரிய சான்று, அதாவது என்ன கல்வி அதற்கான ஜெராக்ஸு, அப்புறம் கூடுதல் சான்றிதழ் எதுவும் இருக்குது அப்படின்னா அது, அப்புறம் ஆதார் இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை இல்லை குடும்ப அட்டை, அப்புறம் நன்னடத்தை சான்று வாங்கணும். மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக பணியாளர்களை எடுக்கிறாங்க. இது ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான். 2 வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷனையும் ஃபார்மையும் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது இதற்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதற்கான கடைசி தேதி வர 12/3 மார்ச் 12ஆம் தேதிக்குள்ளே அவங்கள சென்றடையும் வகையில் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகே, என்னென்ன பதவி பார்த்தரலாம். தமிழ் புலவரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 18,500லேருந்து 58,600 வரையும் உங்களுக்கு சம்பளம். ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் பிலெட் அல்லது பிஏ, ஸோ இது போன்றதை நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பிளம்பரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் ஐடிஐ பிளம்பிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், காவலரில் 18, கருணை இல்லம் காப்பாளரில் 1, துப்புரவு பணியாளரில் 27, தூர்வை அதாவது ஸ்வீப்பரில் 26, கால்நடை பராமரிப்பில் ஒரு 2. ஓகே, ஸோ இந்த எல்லா வேக்கன்சிஸ்க்குமே அவங்களுக்கு சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கல்வி தகுதி இது பாஸ் பண்ணிக்கணும் அப்படிலாம் கிடையாது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த பதவிகளில் நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்கு அப்ளை பண்ணலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ இது உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த போதிலும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கான பணியிடம் எல்லாமே அங்கே தான் இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பழனி வந்திருந்தது, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, இப்போ ராமேஸ்வரம் வந்திருக்கு. இதை தொடர்ந்து ஒரு கோயிலில் இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் காத்திருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. இதுதான், இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்பி ஆகணும். இதற்கு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எந்த குற்றவியல் நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் நீங்கள் சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி, அதாவது கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நன்னடத்தை சான்று கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி அதையுமே நீங்கள் சமர்ப்பிக்கணும்.
எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நகல் தான் சமர்ப்பிக்கணும். ஒரிஜினல் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுறப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஓகே. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவியை வந்து நீங்கள் அனுப்புகிறீங்களா கவர், அந்த கவருக்கு மேலே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது எப்படி அந்த உரையின் மீது எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வர 12/3க்குள்ளே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எல்லா விவரங்களையுமே தெளிவாக நீங்கள் பூர்த்தி பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் எதையுமே பிளாங்காக விடாதீங்க. எல்லா நகல்களையுமே நீங்கள் தவறாமல் நீங்கள் வந்து இணைச்சிடணும். ஆனால் நகலில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லையும் கீழே வந்து அப்ளிகண்ட்டோட சைன் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்கிறதுல வரிசை எண் 4வது பதவிக்கு மட்டும் பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற 7ல் 4வது பதவிக்கு மட்டும். அதே மாதிரி விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணமாக நீங்கள் வந்து டிசியோ இல்லை மார்க் ஷீட்டோ இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வயது வந்து கரெக்டாக இருக்குது, அதாவது 45 வயதுக்குள்ளே தான் எலிஜிபிள். ஸோ அந்த வயதுக்கான சான்றிதழை நீங்கள் சமர்ப்பிக்கணும். அதற்கு ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிசி இல்லைனா 10th மார்க் ஷீட்டை சமர்ப்பிக்க சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்கள், தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வு இது போன்ற எல்லாத்துக்குமே உட்படுத்தப்பட்டு அதன் தொடர்பாக தான் இவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அந்த விண்ணப்பிக்கும் உரையின் மீது நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி அப்படின்னா பணியிட வரிசை எண் அப்படின்னு சொல்லி எத்தனாவது போஸ்டிங்கு மற்றும் என்ன பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு லைனை வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் போட்டுக்கோங்க. டூ அட்ரஸில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன்ல இப்போ மேலே நோட்டிஃபிகேஷனில் அந்த அட்ரஸ் அனுப்ப போகிற அட்ரஸ் அதை இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுறணும். இதோடு சேர்த்து ஒரு 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிய எம்டி கவரையுமே நீங்கள் வந்து இணைக்கணுமா. அதாவது ஒரு ஆஃபீஸ் கவர் ப்ரௌன் கவர் வாங்கிக்கோங்க. இதில் 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டிருங்க. ஓகே. இது வந்து ஒரு எம்டி கவர். இந்த கவரில் 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதிடணும். இந்த 25 ரூபா ஒட்டின எம்டி கவர் 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதின எம்டி கவரையுமே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து அனுப்பிடுங்க. இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இதற்கான இன்டர்வியூக்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்கல்ல. ஸோ அதுக்கு இந்த கவரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எம்டி கவர் செட்டப் அவங்களுக்கு கொடுக்குறதுனால அந்த இன்டர்வியூ எப்போ, நேர்முக தேர்வு எப்போ அப்படிங்கிறத இந்த கவருக்குள்ளே வச்சு அழகாக அவங்க வந்து போஸ்ட்டில் போட்டு விட்ருவாங்க, நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் முழு தகவல். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து அனுப்பி ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஒரு வரி விடாமல் 1 by 1 எல்லாத்தையுமே படிங்க. உங்களுக்கு கிளியராக புரியும். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். ஓகே. ஸோ இதே போல் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஒரு கோயில்களாக வேலைவாய்ப்பு வந்துட்டுருக்கு. அதனை தொடர்ந்து இன்றைக்கி இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் வந்திருக்கு. விருப்பமும் தகுதி உள்ளவங்க கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நான் வெப்சைட் லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.